ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் மீஷோலேருந்து கிச்சன் திங்ஸ்லாம் வாங்கி அன்பாக்சிங் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேங்க. அதை தான் இப்போ வந்துட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் மட்டும் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருப்பேங்க. நான் வந்துட்டு 319 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஆஃபர் டைம் அக்டோபர் மந்த் வாங்கியிருந்தேன். இப்போ நான் காட்டுற எல்லா திங்ஸுமே அக்டோபர் மந்த் வாங்கியிருந்தேன். இப்போ வரைக்கும் நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இப்போ வந்து இதோட ப்ரைஸ் 399 ருபீஸ்க்கு இருக்குது. ஆனாலுமே இது ஒர்த்து தான். மற்ற அமேசான்லலாம் இது வந்துட்டு அதிகமாகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. குவாலிட்டி A1 குவாலிட்டிங்க. வாட்டர் லீக்கேஜ் இல்லை, நல்லா இருக்குது. அந்த கேஸ்கட் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதுவும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸ்டீலும் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து அந்த பொரியல் வைக்கிற டப்பாங்க. அதில் ஒரு க்ரீன் ஆப்பிள் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அந்த அளவுக்கு பத்துது. பெரியவங்க, நான் வந்து இது எல்லாமே பாப்பாக்காக தான் வாங்கினேன். ஆனால் வந்துட்டு இது நம்ம பெரியவங்களுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மினி இட்லி பிளேட்டுங்க. இதுக்கப்புறம் காட்டுறது எல்லாமே மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ டிஃபன் பாக்ஸுமே இந்த டிஃபன் பாக்ஸ் மீஷோவில் இருக்குது. பட் நான் வந்துட்டு பாப்பாவுக்கு கொடுக்கணும், அது வந்து 1 இயர் நம்ம வச்சு யூஸ் பண்ணணுன்றதுக்காக ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த சில்வர் பிளேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்கையாக தான் இருக்குது, பட் ஓகே தான். நார்மல் இட்லி பிளேட்டை விட இது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. அண்டு நல்லா இருக்குங்க. குவாலிட்டி எல்லாமே ஓகே குவாலிட்டியாக தான் இருக்குது. இட்லி மாவு வந்து இதில் ஊற்றுறது பார்த்தீங்கன்னா ஸ்பூன் இருக்குல்ல, டீஸ்பூன் கிடையாது, ஸ்பூன் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இது வந்து பிடிக்குதுங்க. ஸோ ரொம்பவே குட்டி குட்டியாக தான், கொஞ்சம் ஊற்றுனாலே நிரம்பிடுது. பட் இட்லியாக நமக்கு கிடைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது. இது எல்லாமே அவங்க வந்துட்டு சாப்பிட்ணும், அவங்களா சாப்பிட்ணும் விரும்பி அப்படின்றதுக்காக தான், பாப்பாக்காக தான் ஆர்டர் போட்டேன். குட்டி பாப்பாலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம பழகுறோம் அப்படின்னும் போது அதே பர்பஸ்க்காக வாங்கினது தான் இந்த சின்சான் பிளேட்டும். ஸோ நான் தாங்க இப்போ வரைக்கும் அவளுக்கு வந்து இப்போ 5 இயர்ஸ் ஆக போகுது. இந்த பர்த்டே வந்தால் இப்போ வரைக்குமே நான் தான் அவளுக்கு ஊட்டிகிட்டு இருக்கேன். ஸோ சாப்பிட்ற ஹேபிட்டை வளர்க்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பிளேட் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. நல்ல வெயிட்டாக இருக்குது. டிஃபன் பிளேட்டுங்க இது, சின்சான் டிஃபன் பிளேட்டு. இது ரொம்ப குவாலிட்டிங்க. நான் இது எல்லாமே ஆஃபரில் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இட்லி பிளேட் இருக்குல்ல, அது வந்து நான் 159 என்னவோ வாங்கியிருந்தேன். பிளேட் வந்துட்டு நான் 146 சம்திங்க்கு வாங்கியிருந்தேன். இப்போ அவங்க ரொம்பவே விரும்பி அவங்களாவே சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இதெல்லாம் வாங்கி நான் பழக்கம் பண்ணவன இப்போ வரைக்கும் அவங்களே நானே சாப்பிட்டுக்கிறேமான்னு அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ கிட்ஸ் வந்து நீங்கள் ஊட்டுற கிட்ஸ் வச்சுருக்கீங்க, அவங்கள பழக்கணுன்னா இந்த மாதிரிலாம் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பன்னீர் மேக்கருங்க. இது வந்து சர்க்கிள் ஷேப்லேயும் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் தான் வேணும்னு நான் வாங்கினேன். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் வாங்கினதுனால இது வந்து 309 ருபீஸுங்க. ரேட் கொஞ்சம் அதிகம். இதுவே சர்க்கிளில் வாங்கினீங்கன்னா கம்மி. இல்லை நான் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்பவே காசு கம்மியாக வேணும்னா பிளாஸ்டிக்கில் கூட இருக்குது. பட் பிளாஸ்டிக் வேண்டாம் நம்ம, ஏன்னா பால் வந்து திரிச்சு நம்ம ஹீட்டாக தான் ஊற்றுவோம். அதனால் நான் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் பிளாஸ்டிக்கும் இருக்குது குவாலிட்டியாக மீஷோவில். ஸோ இது வந்து ஸ்மால் சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்குங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. வளையல நெளியில் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோட கோடு அப்புறம் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். அப்படி இல்லை டைப் பண்ணலாம் டைம் இல்லை, லிங்க் தொட்டால் நான் போயிடணுன்னா லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நல்ல க்ரீம் மில்க் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக 1/2 லிட்டர் ஊற்றி, தயிர் தாங்க நான் ஊற்றி அதை வந்து திரிச்சிருக்கேன். ஏன்னா லெமன் ஊற்றினா அது ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும். அதனால் தயிர் இருக்கு இல்லையா, அதை ஊற்றியே திரிய வச்சு இந்த மாதிரி நம்ம அடியில் ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சு அதில் இந்த மாதிரி ஊற்றி ஸ்பூன் வச்சு சமன்படுத்திட்டு அந்த மேலே வர பிளேட் வச்சுட்டு அதுக்கும் மேலே ஒரு பெரிய பிளேட் இருக்கும்ல, அதை வச்சுட்டு ஏதாவது சின்னதாக வெயிட் வைங்க. நான் வந்து 2 கல் வச்சுட்டேன். ரொம்ப நல்லா ஒட்டிக்கிச்சு. எனக்கு கொஞ்சம் உடஞ்சி தான் வந்தது. இந்த அளவுக்கு திக்னஸாக நம்ம கடையில் வாங்குறத விட நல்லாவே வந்திருக்கு. பால் பேக்கெட்டோட ரேட் என்னங்க இருக்கும், ஒரு 35னே வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் கடையில் போய் பன்னீர் வாங்கினீங்கன்னா அதோட ரேட் எவ்வளோ. இது நம்மளே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு செஞ்சு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச ஐட்டங்க. நம்ம கிச்சனில் வந்து நமக்கு தகுந்தா போல் சில பொருள் இருந்தால் நமக்கு சமைக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லுவோம்ல, அது வந்து குக் பண்ணுற லேடிஸ்க்கு தெரியும். ஸோ அப்படி நான் வாங்கினது தாங்க இந்த புல்லட் ஜாரு. இது வந்து புல்லட் மிக்சியோட இவ்வளோ நாள் இது தனியாக கிடைக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஏதோ ஒன்று தேடும்போது தான் இது கிடச்சிதுங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து 326 ருபீஸ்க்கு ஆஃபர் டைமில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே ஒர்த்துங்க.
பிரீத்தி ப்ளூ லீஃப்னு சொல்லிட்டு என்னோட மேரேஜுக்கு கொடுத்தாங்கங்க. அதுவும் நல்லா இப்போ வரைக்கும் 13-14 இயர்ஸ்க்கு ஒர்க் ஆகுதுங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்ன அந்த சட்னி அரைக்கிற ஜாரெல்லாம் மட்டும் அப்பப்போ டேமேஜ் ஆகிடும், அந்த அடியில் இருக்கிறது தேஞ்சிரும். அது மட்டும் நிறைய மாற்றிக்கிட்டே இருந்தேன். ஸோ அது ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் இல்லாததே பார்த்தீங்கன்னா நான் 400-500க்கு வாங்கியிருந்தேன். இது ரெண்டுமே சேர்த்து நான் 326 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ரொம்பவே வர்த்துங்க. பிளாஸ்டிக் வந்து ஃபுட் கிரேட் போட்டது தான். ஸோ வாங்கலாம். அண்ட் புல்லட் ஜார் மாதிரி இல்லாமல் இது வந்துட்டு ஒரு மாதிரி புல்லட் ஜார் வந்து ரொம்ப கூராக போயிட்டு நமக்கு கோடெல்லாம் வெளியே இருக்கும். அந்த மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் நல்லா இருக்குங்க. மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 500 ml பெரிய ஜாரு, 250 ml வந்துட்டு சின்ன ஜாருங்க. நல்லா கிரைண்ட் பண்ணுதுங்க, சூப்பராக கிரைண்ட் பண்ணுது. நார்மல் ஜாரை விட இது வந்து நல்லாவே ஸ்பீடாக நமக்கு அரைச்சி கொடுத்துருது. என்ன கொஞ்சம் ஹீட் ஆகுது அது மட்டும்தான். ஆனால் அதை வந்து நம்ம நிப்பாட்டி போட்டோம்னா ஓகே தாங்க, சட்டுன்னு அரைச்சி கொடுத்துருது. அதை விட இது கொஞ்சம் ஸ்பீடாக தான் தெரியுது எனக்கு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த அடியில் இருக்க அந்த ரொட்டேட் ஆகிற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி 4 இருக்கணும். ஓகேவா, அப்போ இது செட் ஆகும். சில மிக்சிலாம் வந்து 3 இருக்கும், அதுக்கு வந்து இது செட் ஆகாதுன்னு சொல்லி அதிலே போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு வந்து நிறைய குவான்டிட்டி போட்டு அரைக்கிறதுக்கு, பவுடராக அரைக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக ஒரு மிளகு சீரகம்லாம் அரைக்கிறோம்னா கூட நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருது அந்த சின்ன ஜாரு. பெருசு மட்டும் நம்ம நிறைய குவான்டிட்டி போட்டு அரைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம வந்துட்டு ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து கழட்டிட்டு தண்ணி ஊற்றியோ இல்லை ஸ்பூனை வச்சு கிளக்கியோ அரைக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா ப்ரீஃப் வீடியோ போடுறேன். இன்னும் வாஷ் பண்ணுறதுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அந்த ஜார் மாதிரி கையெல்லாம் வெட்டிக்குன்ற பயம் இல்லை, தண்ணி ஊற்றினாலே க்ளீன் ஆகிக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் மேட்டுங்க, அந்த சப்பாத்தி எல்லாம் உருட்டுவோம்ல, அதுதான். மேக்ஸிமம் நின்றுக்கிட்டே தான் குக் பண்ணுவேன், நின்றுக்கிட்டே தான் அந்த சப்பாத்தி எல்லாமும் பிரட்டுவேன். ஸோ நம்ம வந்து மாவு பிசைகிறதுக்கு ஒரு பாத்திரம், திரட்டுறதுக்கு ஒரு பாத்திரம், அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம்னு இல்லாமல் இது ரொம்பவே நல்லா இருக்குங்க எனக்கு. அண்ட் இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இப்படி வாஷ் பண்ணி கொடியில் போட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் காஞ்சிருதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது இது. ஆனால் கொஞ்சம் பார்த்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும் இதெல்லாம். ஏன்னா நம்ம மடித்து எங்கேயாவது வச்சோன்னா அந்த பூச்சி கிச்சி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நல்லா இருக்குங்க, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதை வந்து அடியில் போட்டு வீடியோலாம் எடுக்கிறதுக்காகவும் நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாமே அக்டோபர் மந்த்லேருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு ரேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதெல்லாமே நான் ஆஃபர் டைமில் வாங்கினது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 months பிஃபோர் வாங்கினது. இப்போ வரைக்கும் இது எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோட சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.